வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் செல்போன்களை தடயவியலுக்கு சோதனை செய்ய தற்போது உயர்நீதிமன்றமானது ஆணை பிறப்பித்திருக்கிறது. வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் செல்போன்களை தடயவியல் சோதனை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ரிதன்யாவின் 2 செல்போன்களையும் தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு தற்போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்கிட கேட்கலாம். பாலா, வணக்கம். ரிதன்யா செல்போன்களை தடயவியல் சோதனை செய்ய தற்போது உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் பாலா. நிச்சயமாக சிந்துஜா, அதாவது வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட புதுமண பெண் ரிதன்யாவின் செல்போன்களை தடயவியல் சோதனைக்கு உட்படுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வரதட்சணை கொடுமை காரணமாக திருமணமாகி 90 நாட்களே ஆன ரிதன்யா என்ற பெண் காரில் தனது தந்தைக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலை சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தற்கொலை தொடர்பாக ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் மற்றும் அவரது மாமனார், மாமியார் ஆகியோர் மூவரும் கைது செய்யப்பட்டு தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் கவின்குமார் மற்றும் பெற்றோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஜாமீன் பெற்று வீடு திரும்பிய போது வீட்டில் ரிதன்யாவுக்கு சொந்தமான 2 மொபைல் போன்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவற்றை ஆய்வு செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிடக் கோரி கவின்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவானது நீதிபதி சதீஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தபொழுது ரிதன்யாவின் 2 மொபைல் போன்களையும் ஆய்வு செய்ய காவல்துறையிடம் கூறிய போது அவர்கள் மறுத்துவிட்டதாகவும் திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்று தோழிகளிடம் ரிதன்யா பேசிய விவரங்கள் அந்த போனில் இருப்பதால் அந்த விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என கவின்குமார் தரப்பு வாதிக்கப்பட்டது. இதை அடுத்து 2 செல்போன்களையும் தடயவியல் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிந்துஜா, நன்றி பாலா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.